பேசலாம். திரு பிரியன், இங்க சந்தேகம் இருக்கிறது. அந்த உறவு நெருக்கம் நேரடியா இருந்தது, மறைமுகமா இருந்தது அப்படிங்கிறத சூழல் இப்போ தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட பிறகாக இது சந்தேகம் உறுதியாகிறது. அவங்க பல்வேறு விவகாரங்களுக்காக பாஜகவை நோக்கி அடைக்கலம் தேடி போறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அடைக்கலம்ன்ற வார்த்தை கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது. அடைக்கலம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இன்டர்னியம் அரேஞ்ச்மெண்ட்டில் போகிறாங்க. ஒரு இடைக்கால ஏற்பாடாக 29 தேர்தல் வரையும் அரசியலில் தக்க வச்சுக்கணும் சார். 2 எதிரியை நீங்கள் ஒரே அடியாக போராட முடியாது. 3 எலெக்ஷன்ஸில் அவங்கள எதிர்த்து வின் பண்ணாங்கன்றது உண்மை. பட் ஆனால் இப்போ விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இவங்க இந்தியா கூட்டணியில் இல்லை. நீங்கள் என்ன லாஜிக்னு திருப்பி சுபேர்ட்ட கேட்டீங்க. நீங்கள் ஒரே லாஜிக் தான். கனிமொழி சொன்ன பதிலேருந்து அந்த லாஜிக்கை நான் சொல்கிறேன். நாங்கள் எதுக்கு அந்த பார்ட்டிக்கு போனோம்னா, ஓம் பிர்லாட்ட போயிட்டு இடத்த ஒதுக்குங்கன்னு கேட்கறதுக்காக போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது நம்புவாங்களா? அதை இடத்த ஒதுக்குன்னு கேட்கறதுக்கு டீ பார்ட்டிக்காக போனோம்? அவர் டெய்லி பார்க்குறீங்க, அவர் ரூமுக்கு போய் கேட்க போகிறீங்க, லெட்டர் வேறு எழுதிருக்கீங்க, பார்ட்டியில் போய் தான் இடத்த கேட்கணுமா? இது நம்ப முடியாதுக்கு. யூ ஆர் மேக்கிங் சம் அரேஞ்ச்மெண்ட். ஒரு லிமிட்டடாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க. நான் கூட்டணிக்கு போயிடுவாங்க, 29 தேர்தல் சேர்ந்து போட்டி போடுவாங்க, அந்த ஆஸ்பெக்ட்டுக்கே நான் போகல. தர் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட். அதாவது இந்த லிமிட்டடாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2/3 தேவையாக இருக்குது. தற்சமயத்துக்கு இந்தியா கூட்டணி விட்டு திமுக விலகி இருக்குது. காங்கிரஸ் மேலே கடுமையான கோபத்தில் இருக்குது. அதனால் காங்கிரஸோட ப்ரோக்ராம் இதுலையும் கலந்துக்கிறது இல்லை. காங்கிரஸை ஏதோ ஒரு வகையில் வச்சு செய்யணும்னு திமுக நினைக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தனியாக தான் இருக்கோம், நாங்கள் அப்ரோச் பண்ணுற லெவலில் தான் நாங்கள் இருக்கோம்னு சிக்னல் கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. அவங்களும் அப்ரோச் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. உண்மை அதுதான். இதெல்லாம் மறுக்கலாம். நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடக்குது. இது நான் ரொம்ப டாப் சோர்ஸ்லேருந்து சொல்கிறேன். பேச்சுவார்த்தை நடக்குது. இது நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை. அது பில்லு வரும்போது தெரியும். உதயநிதி அசம்பிளியில் பேசும்போது ஏதோ தீர்மானத்தை ஆதரித்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தார் அவர். ஃப்ரீஸ் 543 தான் இங்கே இவங்களுடைய நோக்கம். ஃப்ரீஸ் பண்ணுங்க 543ன்னு, நோ டீலிமிட்டேஷன். அதுக்கு ஆதரிக்கிற மாதிரியான ஒரு பேச்சை முன்னாடி பேசினார். நான் சதன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டினேன், 543 நிலைநிறுத்த சொன்னேன், அப்படின்னா நான் ப்ரீஃப் பண்ணினேன்னு சொல்லிட்டு கடைசி பேரால் ஒரு பொடியை வச்சார். ஏதாவது மாற்றம் செய்தால் அந்த 5.18% மாற்றக்கூடாது. இப்போ இருக்கிற 5.18ல் 39 இருக்கும். நீங்கள் 850 ஆக்கினீங்கன்னா அதே 7.18ல் நீங்கள் அது மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ மாற்றத்தை ஏற்றுக்கிற மனநிலையில் தானே திமுக இருக்கு. அவங்களோட கோரிக்கை முதல்ல இருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தானே சார். அவங்க அந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்பயே இந்த தீர்மானத்தை ஃப்ரீஸ் 543 அங்கே போய் வேஷம் போட்டிங்க அசம்பிளியில். வெளியில் வர வேண்டியது. உங்களை அவங்க ட்ராப் பண்ணதுக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. திமுகவை ட்ராப் பண்ண தான் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல எம்பி மீட்டிங் போட்டது திமுகவை ட்ராப் பண்ண தான் கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் மேகதாத்துக்கு போடுங்க மீட்டிங்னு சொல்லிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்தீங்க. அப்புறம் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. தீர்மானத்தில் அந்த 543 தான் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அதை ஒத்துக்கிற மாதிரி இதுதாங்க எங்கள் ஸ்டாண்டு, மாற்றக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு கடைசி ஒரு பேரால் உதயநிதி என்ன சொன்னார், அப்படியே ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தால் 7.18% விகிதாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிங்கன்னா வாட் டஸ் இட் மீன்? அது என்ன காமிக்குது? ஆக்சுவலாக நீங்கள் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு தான் காமிக்குது. அது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே பேசினது ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தாவேக்கா பேசுறது. ஆனால் இந்த தாவேக்காவோட கூட்டணி கட்சிகளும் ஸ்டாண்டை மாற்றிருக்கு. அதுங்களும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொல்லியிருந்தாங்க முதல்ல. இப்போ தாவேக்காவுக்கு போனோம்னா அது ஃப்ரீஸ். அது தாவேக்காவினுடைய நிலைப்பாடா இல்லை காங்கிரஸ் நிலைப்பாடு அவங்க எடுத்துட்டாங்க? இல்லை, அது தாவேக்காவினுடைய நிலைப்பாடா காங்கிரஸ் நிலைப்பாடு? காங்கிரஸ் நிலைப்பாடு தாவேக்கா நிலைப்பாடு எல்லாம் ஒன்று தான் இந்த சமயத்துக்கு. அவங்களுக்கு திமுகவை ஏதாவது ஒரு வேலை மாற்றி வைக்கணும். அதாவது இவங்க பாஜகவோட திமுக ஒரு கான்டாக்டில் இருக்குது, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க சார். அவங்க அல்டிமேட்டாக நோக்கம் என்ன? பாஜகவை நோக்கி திமுகவை தள்ளி விடணும், இங்கே இருக்கிற ஆன்டி பிஜேபி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும். அதுதான் அவங்க நோக்கம். காங்கிரஸுக்கும் அதுதான் நோக்கம், தாவேக்காவுக்கும் அதுதான் நோக்கம். மற்ற கட்சிகள்லாம் ஏன் ஸ்டாண்டாக மாற்றிக்கிறாங்க? ஃபேர் டீலிமிட்டேஷன்லேருந்து திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்த கட்சிகள்லாம் ஏன் மாற்றிக்கணும் ஸ்டாண்டை? அங்கே போனாங்க, அதிகாரத்தில் பங்கு பெறாங்க, மாற்றிக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் இவங்க 2 பேரோட நோக்கம் என்னென்னா, திமுக ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷனில் அவங்கள வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் ஆனால் இவங்களும் நினைக்கிறாங்க, எதுக்கு போய் இந்த இந்தியா கூட்டணியில் இருந்துட்டு தற்சமயத்துக்கு அடுத்த 29 எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னாடி வரையும் பாலிடிக்ஸ் நம்ம இப்படியே ஓட்டின்னு போனோம். நமக்கு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. தொடர்ந்து விஜய் நமக்கு பல குடைச்சல்லாம் கொடுப்பார் அவர். அதனால் இவரை எடுத்து போராடுறதுக்கே நமக்கு சரியாக இருக்கும், இவரை சமாளிக்கிறதுக்கே நிறைய சரியாக இருக்கும், இவரை சமாளிக்கிறதுக்கே வியூகங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும். 2 கேட்டில் சண்டை போட வேண்டாம், அந்த கேட்டில் போய் பாஜகவோட இதுக்கு சண்டை போட்டுக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே சொத்து இன்றைக்கி 22 லோக்சபா எம்பிக்கள், 8 ராஜ்யசபா எம்பிக்கள், இவங்களை வச்சு என்ன பாலிடிக்ஸ் பண்ணலான்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாடு முக்கியத்துவம் பெறுது, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இதை பற்றி கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னா, இங்கே இருக்கிற 22 எம்பிக்கள் ஆப்சண்ட் ஆகிறதோ இல்லை அங்கே கலந்து ஆதரவாக ஓட்டு போடுறதோ தான் இங்கே மேட்டராக இருக்குது முக்கியமாக. ஏன்னா 2/3 வர வேண்டிய கட்டாயம் இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்கிறதுனால திமுக
திமுகவோட எம்பிக்களுடைய பங்களிப்புன்றது அவங்க ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க பாஜக. அதுக்கான முயற்சிகள் அவங்க இறங்குறாங்க. அந்த 2/3 வரணுன்றதுக்கான அதை சிவசேனா உடைச்சாங்க, திருநாமலை உடைச்சாங்க, எல்லாம் உடைச்சாங்க. அப்படியும் பார்த்தாலும் 14 ஷார்ட் ஆகுது. சரி, அது ஏதாவது மேக்கப் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் அவங்க தெளிவாக இருக்காங்க. 2/3 அதை கொண்டு போகிறாங்க. இவங்க அதுக்கு ஏற்றபடி இருக்காங்க. இவங்களுக்கும் என்னென்னா தற்சமயத்துக்கு பாஜகவோட ஒரு சாஃப்ட் ஸ்டாண்டில் போய்க்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் இருக்காங்க. அல்டிமேட்டாக இந்த முடிஞ்ச பிறகு ஒருவேளை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் அது திமுகவுக்கு சௌரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஏற்பாடு ஏதாவது நடந்தால் அதுக்கும் ஓகே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட்டணின்ற ஆஸ்பெக்ட்டுக்கு போகாமல் அந்த 29 தேர்தலுக்கு முன்னாடி வரையும் ஒரு மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணணும். 2 ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விஜயை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவர் விஜய் என்ன பண்ணுறாரோ பண்ணிக்கிட்டோம், அவரை சமாளிச்சுக்கலாம். பாஜகவை நம்ம சாஃப்டாக டீல் பண்ணிக்கலாம். இந்த மசோதா விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை நம்ம ஏற்றுட்டு ஓட்டு போடலாம். அதனால் பாஜக சந்தோஷப்பட்டால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவில் தான் திமுகவுடைய இது இருக்கு, செய்கைகள் இருக்கு. நிரந்தர நண்பர்கள் இதுல ரொம்ப கூர்மையா கவனம் செலுத்த வேண்டிய தேவை தாவேக்காவுக்கு எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா முதல்ல இருந்து ரொம்ப தெளிவா வந்து அவங்க கொள்கை எதிரி பாஜக அவங்க சொன்னாங்களே தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து பாஜக ரொம்ப அட்டாக் பண்ண வேண்டிய இது யோசிக்கிறாங்க, தயங்குறாங்க. ஏன்னா அவங்களும் வந்து தீர்மானங்கள்லாம் போடுறாங்களே தவிர நேரடியான ஒரு அட்டாக்ன்றதுன்னு அவங்க ஆரம்பிக்கல. ஏன்னா பாஜக ஒரு விஷயம் உண்மை, அதாவது என்னன்னா பாஜகவை பொறுத்தவரை தாவேக்காவை எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்க திமுகவை தோக்கடிச்சிட்டாங்க, திமுக கூட்டணியை உடைச்சிட்டாங்க, அதிமுகவை உடைச்சுட்டே இருக்காங்க. அதனால் இவங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணட்டும். இவங்க என்னைக்கு நம்மளை எதிர்க்கிறாங்களோ நேரடியாக அப்போ இவங்களை வச்சு செஞ்சுக்கலாம், நம்ம அதுவரையும் விசாமல் விடலாம், நம்ம கண்டுக்க வேண்டான்றது பாஜகவுடைய பார்வையாக இருக்குது தாவேக்கா. அதனால் இவங்க என்னைக்கு வந்து இவங்க எதிர்க்கிறாங்களோ, இந்த தீர்மானம்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார், இந்த தீர்மானம்லாம் ஒரு வேலைக்கும் ஆகாது, ஒரு வேலைக்கும் ஆகாது. நீட் தீர்மானம் போட்டு என்னாச்சு, மசோதா போட்டு அமிச்சது குமத்தூரில் கிடக்கு ஜனாதிபதியோட அலுவலகத்தில், என்னாச்சு, ஒன்றும் ஆகலை. சரி, இந்த தமிழ் தாய் வாழ்த்து மசோதா என்னது, அது ஒரு பயனும் கிடையாது. நாளைக்கு கவர்னர் கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் எது முதல்ல பாட போகிறாங்கன்னு பாருங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக தமிழ் தாய் வாழ்த்தா இருக்காது, அது வந்து வந்தே மாதரமாக தான் இருக்கும். இந்த தீர்மானம் ஒன்றுத்துக்கும் வேலைக்கே ஆகாது, அதை போட்டாங்க. அடுத்து டீலிமிட்டேஷன் திமுகவை மாட்டி விடுறதுக்காக போட்ட விஷயம். எஃப்சிஆர்ஏ போட்டது என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை வந்து பாஜக டார்கெட் பண்ணுறாங்கிறது தான் பாயிண்ட். அதுக்கு நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை அறிக்கை விடணும், கண்டம் பண்ணணுமே தவிர நீங்கள் அசம்பிளி தீர்மானத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கூடாது. அதையும் பாஜக பற்றி பயந்துட்டு எல்லாரையும் புலிக்கு பயந்தாலும் பின்னாடி வந்து படுத்துக்கோங்கன்னு எல்லாரையும் சேர்ந்து தீர்மானம் போட்டாங்க. இவங்க ஒன்றும் பாஜக ஒன்றும் நேரடியாக இவங்களும் எதிர்க்க ஆரம்பிக்கல. ஆனால் இந்த கேப்பில் திமுக வந்து பாஜகவை நோக்கி தெளிவுறாங்க. திமுகவுக்கும் தற்சமயத்துக்கு பாஜகவோட ஒரு சேஃபா இருந்துக்கிறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த கேம் தான் இப்படி போயிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலும் இப்படிதான் போகும். 29 தேர்தல் 3 மாசம் முன்னாடி தான் தெரியும். குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதா வரும்போது வெள்ளித்திரையில நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம சரி, ஓகே, முதற்கட்ட கார்த்தை எடுத்துக்கிறேன், பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க பாஜகவோடு நெருக்கம் அப்படிங்கறத தாவேக்க தொடர்ந்து சந்தேகிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சபாநாயகரனுடைய தேநீர் விருந்துல பங்கேற்கும் போது இங்க ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பவர்கள் அங்க மட்டும் எப்படி சபாநாயகர் தேநீர் விருந்துல பங்கெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஆனா அது வலுக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கூட்டாட்சி தத்துவம் மூச்சுக்கு 300 வாட்டி பேசுவாங்க.